அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, குர்ஆனில் கூறப்பட்ட துஆக்களை மனனமிடுவோம், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் இதுவரைக்கும் 9 துஆக்களை உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்தோம். அல்ஹம்துலில்லா, அந்த 9 துஆக்களையும் அதிகமான நேர்கள் மரணமிட்டு அன்றாடம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய, குறிப்பாக தொழுகையில், சஜிதாக்களில் பிரார்த்தனை செய்யும் பொழுது துஆக்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அம்சங்களை நாம் கண்டு வருகின்றோம். இன்று 10வது பிரார்த்தனை. இந்த துஆ 26வது அத்தியாயம் 83வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ரப்பி ஹப்லி ஹுக்மௌ வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக, சாலிகான நல்லடியார்களோடு என்னை சேர்ப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய பிரார்த்தனை. எந்த சந்தர்ப்பத்தில் ஓதுகின்றார்கள் என்று சொன்னால், தனது தந்தையோடு பேசுகின்றார்கள். ஆசர் அவரோடு பேசுகின்றார்கள். தந்தையை, நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் வணங்கக்கூடிய எதுவும் எந்த உதவி செய்ய முடியாது, யாருக்கும் எந்த நலவும் செய்ய முடியாது, யாருக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது என்று ஏகத்துவ பிரச்சாரத்தை, கொள்கையை தந்தைக்கு முன்வைக்கின்றார்கள். தொடர்ந்து தந்தையோடு பேசுகின்றார்கள். என்னை இறைவன் படைத்தான், அவன்தான் மௌத்தா போனதுக்கு பிறகு உயிர்ப்பிப்பான், எனக்கு அவன்தான் உணவளிக்கின்றான், எனக்கு அவன்தான் நீர் பருக செய்கின்றான், எனக்கு அவன்தான் நேர்வழியை தந்தான் என்று தந்தையிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய அந்த கொள்கையை சொல்லுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த துஆவை கேட்கின்றார்கள். தந்தைக்கு நிறைய உபதேசங்களை செய்துவிட்டு ரப்பி ஹப்லி ஹுக்மௌ வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் என்ற இந்த துஆவை கேட்கின்றார்கள். ஆகவே இந்த துஆவை ஓதும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தந்தை ஆசர் அவர்களும் அந்த சம்பாஷணை பேசிய அந்த காட்சி கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். அதைத்தான் நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி வருகின்றோம். இந்த துஆவை நாங்கள் 2ஆக பாடமிடுவதற்காக வேண்டி 2 பகுதியாக நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது பகுதி என்ன? ரப்பி ஹப்லி ஹுக்மா. ரப்பி ஹப்லி ஹுக்மா, லேசான வரைத்தான். ரப்பி ரப்பி ஏற்கனவே எல்லாருக்கும் பாடம். ஹப்லி ஹுக்மா, ஹப்லி ஹுக்மா, ஹுக்மான்னு சொன்னா ஞானம். அப்ப எனக்கு ஞானத்தை தந்தருள்வாயாக. அப்ப அறிவு ஞானத்தை கேட்கறது ஒரு மனிதனுக்கு அறிவு கட்டாயம் தேவை. அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் என்பது மார்க்கத்தில் நேர்வழியை அதிகப்படுத்தும். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேர்வழியை எல்லாம் தந்தைக்கு சொல்லிட்டு தான் துஆ கேட்கிறாங்க. ரப்பி ஹப்லி ஹுக்மா. அப்ப இது என்ன செய்யுங்க, நான் வளமையா சொல்வதை போன்று ஒரு நோட்ல, ஒரு கொப்பில எழுதுங்க. 26வது அத்தியாயம் 83வது வசனம் பார்த்து முதலாவது எழுதுங்க. அதை எழுதுறது என்ன செய்யுங்க, ஒரு 5 தடவை பார்த்து சொல்லுங்க. ரப்பி ஹப்லி ஹுக்மா, ரப்பி ஹப்லி ஹுக்மா. ஒரு 5 டைம்ஸ் என்ன செய்யுங்க, அப்படியே சொல்லுங்க. சொல்லிட்டு ஒரு 5 டைம்ஸ் பார்க்காம சொல்லி பாருங்க. ஆரம்பத்துல சின்ன ஒரு தடுமாற்றம் வரும். ரப்பி ஹப்லி ஹுக்மா அப்படி என்ன செய்யும், அப்படியே ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். தடுமாறி சரியா வந்துடும். 2வது வரி, 2வது அடி எப்படின்னு சொன்னா, வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், வ அல்ஹிக்னி, வ அல்ஹிக்னி. அது ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்க. வால்ஹிக்கினி வால்ஹிக்கினி பிஸ்ஸாலிஹீன். இப்போ சாலிஹீன் என்பது பாடமா இருக்கும். சாலிஹீன், சாலிஹான் அடியா சாலிஹீன். வ அல்ஹிக்கினி, அது ஒரு 5 டைம்ஸ் என்ன செய்யுங்க, பார்த்து சொல்லுங்க. பிறகு பார்க்காம என்ன செய்யுங்க, வ அல்ஹிக்கினி பிஸ்ஸாலிஹீன், வ அல்ஹிக்கினி பிஸ்ஸாலிஹீன் என்ன செய்யுங்க, அது அப்படியே அழகான முறையில் ஒரு 5 டைம்ஸ் பார்த்து சொல்லுங்க, ஒரு 5 டைம்ஸ் பார்க்காம சொல்லுங்க. பிறகு என்ன செய்யுங்க, 2ஐயும் அப்படியே சேர்த்து அப்படியே சொல்லுங்க. ரப்பி ஹப்லி ஹுக்மௌ வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அந்த 2 வரியும். அப்ப அதை சொல்லும் போது 2 விஷயம் நினைவுக்கணும். ஒன்று, அத பொருள், யா அல்லாஹ் எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக, சாலிகான அடியாரோடு சேர்ப்பாயாக என்ற பொருள் அப்படியே உள்ளத்துல வரணும். 2வது, இந்த துஆ ஓதும் போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தந்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, சம்பாஷணை பேசிக்கொண்டாங்க. குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு அல்லாஹ்வை பற்றிய தெளிவு, கொள்கையை பற்றிய தெளிவாக சொன்னாங்க என்ற காட்சியோடு என்ன செய்யணும், இந்த பிரார்த்தனை உங்களுடைய சிந்தனைக்கு வரணும். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பிரார்த்தனை சந்திப்போம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.